जय माई राधा कृष्ण माई जय जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगतमाता राधा कृष्ण माई की जय। எல்லாம் அல்ல எம்பெருமானாகிய சத்குரு சாய்நாதருடைய அருட்பெரும் கருணையினால் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை முழுசாக எல்லாரும் பாருங்கள். அது கண்களுக்கு ஒரு அற்புதமான கிருபையை கொடுக்கும். காதுகளால் அடியன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேளுங்க. காது மடலுக்கு தெய்வீகமாக இருக்கும். பாபாவுடைய அருளை பெறுவதற்கான ஒரு அற்புதமான வழி என்ன அப்படின்னா, அவருக்கு பிரீதியான அவருடைய ஆரத்தி பாடல்களை பாடுறது தான். அந்த பாடல்களை ஏன் பாடணும், எதுக்காக பாடணும், இதுதான் கேள்வியே. இன்றைய காலகட்டத்தில் சாய்நாதருடைய ஸ்தவன மஞ்சரியை எப்படி படிக்கணும், பாபாவுக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும், பாபாவுக்கு எப்படி வஸ்திரம் உடுத்தணும், பாபாவுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், பாபாவுக்கு எந்த மந்திரம் சொன்னால் அவர்களுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறையா பேருக்கு நிறைய விதமான தேடுதல்கள் நிறைய இருக்குது. ஆனால் இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடுறத போல் விஷயம் என்னவா, எண்ணற்ற பக்தர்களை அடியன் பார்த்துருக்கேன். ஏன் இப்போ அடியன் இருக்கக்கூடிய கோவில்லையே கூட பாபாவுடைய மராட்டி ஆரத்தியை அடியன் போடுவேன், தமிழ் ஆரத்தியும் அடியன் போடுவேன். தமிழ் ஆரத்தியை பாடுறது என்னவோ 10 பேர் தான், ஆனால் உட்கார்ந்துருக்கிறவங்க 100 பேர். அதே போல் மராட்டி ஆரத்தி யாரும் வராதப்போ தான் அடியன் போட்டு நான் மட்டும் அனுபவிச்சுட்டு விட்டுருவேன். ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. வியாழக்கிழமை மட்டும்தான் பாபாவுக்கு உரிய நாள், மற்ற நாள்லாம் பாபாவுக்கு உரிய நாள் கிடையாது. என்ன நினைக்கிறாங்க இந்த மக்கள், நான் கேட்டிருக்கேன் நிறைய பக்தர்கள்ட்ட, சாய்ராம் இந்த மாதிரி வியாழக்கிழமை மட்டும்தான் பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறீங்க, மற்ற நாளாக எடுப்பீங்களா, நாங்கள் மற்ற நாளாக வரலாமான்னு ஒரு கேள்வி வேறு இருக்குது பக்தர்களுக்கு. நான் இப்போ சொன்னேன், அம்மா வியாழக்கிழமை மட்டும்தான் பாபாவுக்கு உகந்த நாள்னு நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாளுமே ஒவ்வொரு நாளுமே அந்த பகவானுக்கு ரொம்ப உயர்ந்த நாள் தான். இந்த 4 வேளை ஆரத்தி வியாழக்கிழமை நடக்குது, இதே ஆரத்தி தான் டெய்லி நடக்குதும்மா, டெய்லி நடக்குதுன்னு. அப்படியா, அப்படி தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்திருப்போமே அப்படின்ற ஒரு பதிலும் அவர்கள்ட்டேருந்தே வருது. அப்படி தெரிந்து கொண்டு வரக்கூடிய பக்தர்கள் 1-2 பேர் வந்துட்டே இருக்காங்க. இப்போ 1-2 பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ பாபாவுடைய இந்த வழிபாட்டு முறைகளில் அந்த ஆரத்தியினுடைய முக்கியத்துவத்தினுடைய நிலைப்பாடு பக்தர்களுக்கு இன்னும் புரிதல் வரல. நான் சொன்னேன் இல்லையா, தமிழ் ஆரத்தி பாடும் பொழுது ஏதோ 10 பேர் பாடுறாங்க, மீதி பேர் பாட மாட்டேங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இந்த சாமியை கும்பிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு பாவம் ஒரு எதிர்பார்ப்போட குருநாதர் இழுக்கிறார், அதனால் வராங்க. ஸோ அவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு முறை கடையில் இருக்கிற ஏதோ ஒரு நூலை வாங்கிட்டு வந்து பாபாவுடைய தமிழ் ஆரத்தியையோ மராட்டி ஆரத்தியையோ பாடுங்க. பாடினால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பிரார்த்தனை செய்து கொண்டு பாடுறீங்களோ அதுக்கான பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறுங்கிறதான் அப்படி நிறைய பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். பாபாவுடைய ஆரத்தியில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமானது. அதிலும் நான் தமிழ் ஆரத்திக்கு ஒரு பக்கம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னாலும் 100 மடங்கு நான் மராட்டி ஆரத்திக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறேன். ஏன் இந்த மராட்டி ஆரத்தில் அவ்வளோ பெரிய விசேஷம் என்ன இருக்குது அப்படின்னா, பாபாவுடைய பரம பக்தர்களான தாஸ்குன மகராஜ், மாதவராவ் அட்கர், தேவ் அவர்கள், ஜோகேஸ்வர் பீஷ்மா அவர்கள், அதே மாதிரி இன்னும் எண்ணற்ற அடியார்களுடைய ஹிருதயத்திலேருந்து பாபாவே எப்படி ஹேமாந்த் பந்த் ஐயா மூலமாக சாயி சச்சரிதத்தை பாபா கொண்டு வந்துக்கிட்டாரோ, அதை போல் தனக்கான 4 வேளையும் எடுக்கக்கூடிய ஆரத்தி பாடல்கள் பாடல்களை உபாசினி மகராஜ் மூலமாகவும் எண்ணற்ற பக்த மகாஜனங்கள் மூலமாகவும் அவரே எழுதி கொண்டார். யார்? பாபாவே தனக்கு தானே எப்படி சிலையை செதுக்கி கொண்டாரோ, ஷிரடியில் பார்க்குறோமே பளிங்கிக்கல் மூர்த்தி, அந்த மூர்த்தியை பாபா தனக்கு தானே செதுக்கி கொண்டார். அதனால தான் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அதெல்லாம் பெரிய லீலை, அது ஒரு தனி எபிசோடாகவே போடலாம். ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த மாதிரி பாபாவுக்கு 4 வேளை ஆரத்தி நம்ம இன்றைக்கி ஷிரடியில் பாடப்படுது. அந்த ஒவ்வொரு பாடலுமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பாபா தனக்கு தானே தனக்கு ஆரத்தி எடுக்கக்கூடிய பாடல்களை எழுதி கொண்டார்ன்றது பரம சத்தியம்.
அப்போ அதில் எவ்வளோ சாநித்தியம் இருக்குது அப்படின்றத உணரணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியத்துவம் தானே. மராட்டி ஆரத்திக்கும் தமிழ் ஆரத்திக்கும் என்ன வேறுபாடு உண்டு அப்படின்னா, மராட்டி ஆரத்தி பாபாவுடைய திருவுள்ளத்திலேருந்து எழுந்திருந்த வார்த்தைகள். அப்போ தமிழ் இல்லையாப்பா அப்படின்னா, தமிழும் உண்டு. ஆனால் தமிழில் சில பல வரிகள் மாற்றப்பட்டுள்ளது, சில விஷயங்கள் கோர்க்கப்பட்டுள்ளது. தமிழாரத்தில் சில வரிகள் மாற்றப்பட்டுள்ளது, சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் மராட்டி ஆரத்தியை பொறுத்து எதையும் கோக்கவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அது எல்லாமே பாபாவுடைய கிருபையினால் சரியாக கொண்டு வரப்பட்டது. பாபாவுடைய ஆரத்தியில் நிறைய விசேஷங்கள் உண்டு. ஏன் பாடணும் அப்படின்னா, பாபாவுடைய பக்தன் நான், பாபா தான் எனக்கு உயிர், பாபாவுடைய அந்த கிருபையை அடையிறது என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், பாபாவுக்காகத்தான் நான் வாழ்கிறேன், பாபா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்தன் கண்டிப்பாக பாபாவுடைய இந்த ஆரத்தி பாடல்களை கற்றுக்கொண்டு அவர் முன்னாடி பாட வேண்டியது தலையாய கடமை. பாபாவுடைய சாயி சச்சரித்திரம் படிக்கிறது, பாபாவுடைய ஆரத்தி பாடல்களை பாடுறது, பாபாவுடைய சாயிநாத ஸ்தவனமஞ்சரியை பாடுறது, பாபாவுடைய விபூதியை நெற்றில் அணியிறது, பாபாவுடைய தீர்த்தத்தை சாப்பிட்றது, பாபாவுடைய நாமத்தை எழுதுறது தான் ஒவ்வொரு பாபாவினுடைய பக்தர்களுடைய தலையாய கடமை. அதில் ரொம்ப முக்கியத்துவமானது ஷிரடியில் 4 வேளை ஆரத்தி, காலையில் காக்கடா ஆரத்தி 5:15க்கும், மத்தியான ஆரத்தி 12 மணிக்கும், சாயங்கால ஆரத்தி சன்செட் டைம் 5:45 இருக்கும், 6:15 இருக்கும், ஏன் 7 கூட இருக்கும், நைட்டு ஆரத்தி 10 மணிக்கும். இந்த 4 வேளை டயத்துலையும் நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஆரத்தி அட்டன் பண்ணுறது தான் தலையாய கடமை, பாடுறது அதுக்கும் மேலான கடமை. இதுதான் உண்மையான பாபாவுடைய பக்தனுக்கு அழகு, இதுதான் அடையாளம். புரியுதுங்களா? இந்த அடையாளத்தினுடைய பிரதிபிம்பமாகத்தான் பாபாவுடைய பக்தர்கள் இருக்கணுங்கிறது கூட ஒரு நியமம். இந்த நியமங்கள் எல்லாவற்றையுமே வகுத்தது யார் அப்படின்னா, ஜெகத்மாதா ஸ்ரீ அன்னை ராதா கிருஷ்ண மாயி அப்படின்றத அடியன் தெளிவாக சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆரத்தி பாடல்கள் எல்லாம் கொண்டு வரத்துக்கு ஒரு மூல காரணமாக கருவியாக இருந்தது, தெய்வீகத்தினுடைய சங்கல்பத்தில் இருந்தது அன்னை ராதா கிருஷ்ண மாயி. ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் பாபாவுடைய ஆரத்தின அந்த ஒத்த ஆரத்தி தான் முதல்ல. என்ன ஆரத்தியாம்? ஆரதி சாயி பாபா சௌக்கிய தத்தார ஜீவா ಶರಣಾರ ಜತಲಿ ದ್ಯಾವಾದಾಸಾ ವಿಸಾವಾ பக்தா விசாவா ஆரத்தி சாயி பாபா. அப்போ பின்னாடி வந்த பாட்டு தான் ஷிரடி மாஜே பண்டரபூர சாயி பாபா ரமவர ரஹமன ஜரு கரோ அப்ப மோரே சாயி. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பின்னாடி கோர்க்கப்பட்டது. அன்னை ஜெகத்மாதா ஷிரடியில் வாழும் பொழுது பாபாவுக்கு ஆரத்திலாம் ரொம்ப விசேஷமான எடுக்கப்படலை. அது ஒரு முறையில்லாத பொழுது தான் நடந்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு முறைப்படுத்தி பாபாவுக்கு ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் முதலாக காக்கடா ஆரத்தியும் சேஜ ஆரத்தி, காக்கடா ஆரத்தினா காலை ஆரத்தி, சேஜ ஆரத்தினா இரவு ஆரத்தி, இந்த 2 ஆரத்தையும் கொண்டு வந்து பாபாவுடைய வழிபாட்டு முறைகளை ஒரு ஒழுங்கை கொண்டு வந்து அதை அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து இன்றைக்கி நம்ம கிட்ட சேர்த்துருக்கிறதுக்கு காரணம் அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பக்தி. அவங்க தான் பாபாவுடைய இந்த ஆரத்தி விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தி ஆரத்தி ஞான ராஜா ஆரத்தி துக்காராமா, ஞானேஸ்வர்மாவுடைய அபங்கம், துக்காராம் மகராஜுடைய அபங்கம், நாமதேவருடைய அபங்கம், ஜனாபாயினுடைய அபங்கம், ஏகநாதருடைய அபங்கம்னு சொல்லி ஏகப்பட்ட மகாத்மா பண்டரிபுர சேத்திரத்தில் பாடக்கூடிய அதே ஆரத்தி வைபவத்தை ஷிரடிக்கு கொண்டு வந்ததனுடைய பெருமை அன்னை ராதாகிருஷ்ணமாயியை சாரும். அவர்களால் கொடுக்கப்பட்ட வழிகாட்டப்பட்ட ஆரத்தி பாடல்கள் வரிகளைத்தான் இன்னைக்கு நம்ம பாடின்னு இருக்கோம். இது எல்லாம் கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நான் ஆரத்தி பாட்டை கற்றுக்கிறேன் அப்படின்னு வந்துட்டா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால தான் முன்கூட்டியே இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன். ஆரத்தி ஞானராஜா, ஆரத்தி துக்காராமன், இந்த பாடல்கள் எல்லாம் எத்தனை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பாடப்பட்டு வருதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமானா அவ்வளோ ஈஸி இல்லைங்க. 16ஆம் 12ஆம் நூற்றாண்டுலேருந்து பாடக்கூடிய ஆரத்தி பாட்டை தான் இன்றைக்கி நம்ம ஷிரடியில் பாடின்னு இருக்கோம். 12ஆம் நூற்றாண்டு எங்கே, இந்த 20ஆம் நூற்றாண்டு எங்கே? அப்போ 12ஆம் நூற்றாண்டுலேருந்து பாடக்கூடிய ஆரத்தி பாடல்களை ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் பாபாவுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பாடுறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும், எவ்வளோ ஒரு சாநித்தியம் இருக்குங்கிறத பாபாவுடைய பக்தர்களாகிய நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும்.
எப்படி சிதம்பர சேத்திரத்துலேயும் பெருமாள் சேத்திரங்கள் எல்லாம் ஸ்ரீரங்க சேத்திரத்துலேயும் ஆண்டாளுடைய திருப்பாவையோ பாசுரங்களோ 4000 திவ்ய பிரபந்தங்களோ இந்த பக்கம் சிதம்பர சுவாமி ஈஸ்வரனுடைய இடத்துல சிவபுராணத்தையோ திருமுறைகளையோ எல்லாம் பாடப்படுதோ, முருகச்சேத்திரத்தில் திருப்புகழ் பாடப்படுதோ, கந்தசஷ்டி கவசம் பாடப்படுதோ, இதெல்லாம் ஏன் பாடப்படுதுன்றதை கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். அதில் எவ்வளவு ஒரு சக்தி, ஆத்மீக அதிர்வலைகள் நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய குறைபாடுகளை நீக்கிறதுக்கான ஒரு அருள் சக்தி அதில் இருக்குங்கிறத எத்தனையோ பேர் உணர்ந்து பாடுறாங்களே. அதே போல தாங்க ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் பாபாவுடைய அந்த 4 வேளை ஆரத்தியை பாடுனா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறுங்கிறது பரம சத்தியம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோவை நீங்கள் கேட்டுட்டு ஷிரடி மகா சேத்திரத்துக்கு நீங்கள் போவீங்க. அப்படி போகும் பொழுது துவாரகா மாயிலையோ சமாதி மந்திரிலையோ 10 பேர் பாடும் பொழுது நீங்கள் வாயை மூடிண்டு இருக்கும் பொழுது அந்த 10 பேர் பாடுறாங்க, அது புரியுதோ இல்லையோ மனசுக்கு ஒரு சாந்தியும் ஒரு ஆனந்தமும் கிடைக்குதே. எங்கிருந்து இந்த ஆனந்தம் கிடைக்குது? அப்போ சுற்றி இருக்கிற அந்த 10 பேர் பாடும் பொழுது அவங்க ஒரு விதமான ஆனந்தத்தை அடைகிறாங்க. கேட்குறதுனால நீங்கள் ஆனந்தம் அடைகிறீங்க. அப்போ நீங்கள் பாடுனீங்கன்னா எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பாடுனா நமக்கும் அந்த ஆனந்தம் கிடைக்கும். கேட்டாலே ஆனந்தம் கிடைக்குதே, பாடுனா எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்போ ஏன் பாடணும்? நம்ம ஆனந்தம் அடைகிறதுக்கு. பகவான் என்ன ஆனந்தம் அடைய போகிறார்? நம்ம பாடினாலும் சரி பாடுறாலும் சரி, டே கண்ணா இங்கே வாடா, டே போடா அப்படின்னு சொன்னாலும் அவன் ஆனந்தமே வடிவானவன். நம்ம என்ன பண்ணாலும் அவன் ஏற்றுப்பான். அவனுக்கு நம்மளை சரியான பாதையில் கொண்டு போய் நம்மளை அவன் ஆட்கொள்ளணும். இது ஒன்று தான் சத்தியம். அவன் வந்திருக்கிறதனுடைய நோக்கம் என்னென்னா, நம்மளை பூர்ணமாக தன்னோட சேர்த்துக்கிறதுக்காக பகவான் வந்திருக்கான். அவனே முன் வந்திருக்கான். நம்ம 10 அடி கூட எடுத்து வைக்கல. அவன் தான் நம்மளை ஆட்கொண்டிருக்கானே தவிர, அவன் அருளாலே அவன்தால் வழங்கின்றதை போல அவன் தான் நம்மளை ஆட்கொண்டு இருக்கான். நான் ஒன்றும் நம்மளாம் பாபாட்ட போக முடியாதுங்க. அது பரம சத்தியம். ஆகையினால் அவருடைய அனுகிரகத்தை நீங்கள் பெறணும்னு நினச்சிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னாலேயே, சச்சரித்திர பாராயணம் தலையாய கடமை படிக்கிறது, சாயிநாத ஸ்தவனமஞ்சரி, அடுத்து பாபாவுடைய ஆரத்தி பாடல்கள் பாடுறது, பாபாவுடைய திருநீரை நெற்றியில் இட்டுக்கிறது, அது இல்லாமல் நாமம் எழுதுறது, அவருடைய தீர்த்த பிரசாதத்தை சாப்பிட்றது. இதுதான் ஒரு பாபாவினுடைய பக்தன் செய்ய வேண்டிய தலையாய கடமை. இதுதான் ஒரு பக்தனுக்கு அழகுங்கிறத உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஸோ இதிலெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்று விடுபட்டிருக்கு அப்படின்னா தயவு பண்ணி எல்லாவற்றையும் எண்ணி அதை செயல்பாடாக லைஃப்பில் கொண்டு வர பாருங்கள். புரியுதுங்களா? ஆகையினால் பாபாவினுடைய ஆரத்தி பாடல்களை நீங்கள் பாடணும். இப்போ சொல்கிற சில விஷயங்கள், நானா சாஹேப் சாந்தோர்கர் அவருடைய மகள் மீனா தாய்க்கு பிரசவ வலி ஏற்பட்ட பொழுது பாபா துவாரகா மாயிலிருந்து ஒரு சந்நியாசி அடியவர் மூலமாக, ராம்கீர் புவா அப்படின்னு சொல்லக்கூடிய அடியவர் மூலமாக விபூதி பிரசாதம் மட்டும் இல்லாமல் மாதவர் அட்கரலாரில் எழுதப்பட்ட ஆரத்தி சாய்பாபா பாடலையும் கொடுத்து அனுப்பினாரா இல்லையா? அப்போ நானா சாஹேப் ஐயா அவர்கள் பாபாவுடைய ஃபோட்டோ ரூபத்தின் முன்னாடி கண்ணீர் மல்க ஆரத்தி சாய்பாபா பாடும் பொழுதே அந்த பொண்ணு மீனா தாய்க்கு பிரசவமாகி சுகமானாங்களா இல்லையா? அப்போ அந்த ஆரத்தி பாடல்களில் பாபா எவ்வளோ சாநித்தியத்தை ஒழித்து வைத்திருக்கார்ன்றதை உணரணும். பாபாவுடைய இரவு ஆரத்தியில் ஆரத்தி ஞானராஜா, ஆரத்தி துக்காராமான் பாடும் பொழுதே பாபா ஏந்திரிச்சு தான் உட்கார்ந்துருக்கிற நிலையிலேருந்து ஏந்திரிச்சு இருக்கரம் கூப்பி நமஸ்காரம் பண்ணுவாராம். அப்போ அந்த ஆரத்தி பாடல்களை எவ்வளோ சாநித்தியம் இருக்குங்கிறத நீங்கள் உணருங்க. தாஸ்குன மகாராஜாவில் எழுதப்பட்ட ஷிரடி மாதே பண்டரபூர் என்கிற ஆரத்தி தான் சோட்டா ஆரத்தியாக ஷிரடி மகா புண்ணிய சேத்திரத்தில் எடுக்கப்படுது. அப்படி அந்த ஆரத்தியில் பாடும் பொழுது எவ்வளோ சாநித்தியம் இருக்குன்றத உணருங்க. ரகமன ஜரகரோன்னு சொல்லக்கூடிய பாட்டும் நிறையா அதே மாதிரி நிறைய வரிசையெல்லாம் வந்துட்டே இருக்கும். ருசு மாம பிரியா நிறையா இருக்குது. பாபாவுடைய 4 வேளை ஆரத்தியில் மராட்டி ஆரத்தியை நான் சொல்லின்னு இருக்கேன். தமிழ் ஆரத்தி ஆஸ் யூஸ்வல் நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, படிக்கிறீங்களோ படிக்கலையோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் மராட்டி ஆரத்தியினுடைய சாநித்தியத்தினுடைய மகத்துவம் அவ்வளோ ஈஸி இல்லை. அது ரொம்ப ஆழமானது, அருளை வாரி கொடுக்கக்கூடியது பாபாவுடைய மராட்டி ஆரத்தி. அது ஒரு விதமான ஆனந்தம் இருக்குங்க, ஆனந்தம் இருக்கும். அதை நீங்கள்லாம் உணர்றீங்களா, உணர போகிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் பாபாவுடைய ஆரத்தியை கற்றுக்கணுன்னு அடியின்
ஒரு குரூப் தொடங்கியிருக்கு. அந்த குரூப்பில் இப்போ 254-55 பேர் இருக்கீங்க. எல்லாருமே இன்ட்ரெஸ்டோடு இருக்கீங்கிறத நான் உணர்கிறேன். இதே இன்ட்ரெஸ்டோடு உள்ளே வந்திருக்கீங்க. இதே இன்ட்ரெஸ்டோட முழுசாக கற்றுக்கிட்டு தான் வெளில போகணும். இந்த உறுதி இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சொல்கிறத நல்லா கேட்கணும். டைம் இருக்கோ இல்லையோ, ஏதோ 24 மணி நேரத்தில் ஒரு 1/2 hour கீழே உட்கார்ந்து அந்த ஆரத்தி பாடலை நம்ம கற்றுக்கணுன்ற ஒரே சிந்தனையோட நீங்கள் உட்கார்ந்து பாட கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாக்கில் பாபா வர வைப்பார். என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன், கேளுங்க. எனக்கு தமிழ் ஆரத்தி தான் தெரியும், மராட்டி ஆரத்தி தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது பாபா கிட்ட போய் சொன்னேன், பாபா எனக்கு மராட்டி ஆரத்தியை கற்றுக்கணுன்னு ஆசை, ஆனால் எனக்கு பாட தெரியல, நீ தான் பாபா எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கையில் புத்தகத்தை வைத்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பாபா கோயிலில் மராட்டி ஆரத்தியை புரியுதோ இல்லையோ, தப்பாக பாடுறோமோ இல்லையோன்னு சொல்லி பாடி கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்படி பாபா அனுகிரகம் பண்ணியிருக்கார். அப்போ அடியனுக்கு இருந்த அதே ஆசை அவா உங்களுக்கும் இருக்குமானால் பரமசத்தியமாக நீங்களும் பாடுவீங்க. இப்போ விஷயத்துக்கு வர, குரூப்பில் ஆரம்பிச்சிருக்க இதே குரூப்பில் அடியன் ஒரு பிடிஎஃப்பை நான் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த பிடிஎஃப்பை நீங்கள் எல்லோரும் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்கிறது கூட அடியனுக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அந்த ஆரத்தி பாடல்கள் 4 வேளை ஆரத்தி இருக்கும். கீழே மேலே மராட்டி இருக்கும், கீழே அதுக்கான தமிழ் அர்த்தம் கூட இருக்குது. அது நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து கொள்ளலாம். ஆரத்தி வகுப்பு சரியாக நாளையிலேருந்து தொடங்க போகுது. தொடங்க போகுது. அப்படி தொடங்கும் போகிற டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம குரூப்பில் நான் ஒரு லிங்க் கொடுத்துருவேன். அதாவது டெய்லி காலையில் 10:30 மணிக்கு இந்த ஆரத்தியினுடைய வகுப்பு ஸ்டார்ட் ஆகும். வகுப்புனா அந்த 10:30 மணிக்கு நாங்கள் உட்காரணுமா சாய்ராம்? எதுவும் உட்கார வேண்டிய அவசியமே இல்லைங்க. 10:30 மணிக்கு சரியாக இந்த குழுவில் இந்த மராட்டியின் வகுப்பினுடைய ஆரத்தி பாடல்களை ஒன்றா நான் போட ஆரம்பிச்சிருவேன். அந்த 10:30 மணிக்கு மேலேயோ 10:30 மணிக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா உட்காந்து அதை கவனிங்க. இல்லையா ஒன்றும் ப்ரெஷர் எடுத்துக்க வேண்டாம். ஐயோ டைம் ஆகிட்டே வகுப்பு போயிட்டேன்ற எந்த பதட்டமும் வேண்டாம். நான் யூடியூப் லிங்காக தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த யூடியூப் லிங்க்கை நீங்கள் எப்போ வேணாலும் கீழே உங்கள் வீடுகளில் இல்லை எங்கே போனாலும் கையில் அந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்து வைத்து கொண்டு இதில் எப்படி அடியன் வார்த்தைக்கு வார்த்தை இன்ச்சு டு இன்ச்சு சொல்லி கொடுக்குறேனோ அதே போல் நீங்கள் பாடி கற்றுக்கலாம். 24 காலையில் 10:30 மணி டெய்லிங்க 15 பாட்டு இருக்குது பாபாவுடைய இந்த காக்கடை ஆரத்தியில். முதல் நம்ம கற்றுக்க போகிற ஆரத்தி காலை ஆரத்தி, காக்கடை ஆரத்தி தான். 15 பாட்டு இருக்குது. 15 பாட்டும் 15 நாள் தொடர்ந்து வரும். 15 நாள் தொடர்ந்து வரப்போது. ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் 10:30 மணிக்கெலாம் லிங்க்கு கரெக்டாக வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சப்போஸ் உங்களால் நீங்கள் பார்க்கலனால நான் குரூப்பில் போட்டுருவேன். உங்களுக்கு மத்தியான நேரமோ சாயந்தர நேரமோ ஏன் அதே டைம் 10:30 மணியோ அல்லது நைட்டு டைம் தான் ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் நைட்டு டயத்தில் கூட உட்கார்ந்து கொண்டு நீங்கள் கற்றுக்கலாம். டெய்லி காலையில் 10:30 மணிக்கு போட வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு அந்த 10:30 மணிக்கு டைம் இருக்குன்னா உட்காந்து அனுபவித்து படிங்க, கற்றுக்குங்க. இல்லை எங்களுக்கு கிடைக்கிற டயத்தில் நாங்கள் கற்றுக்கணும் சந்தோஷமாக கற்றுக்குங்க. எந்த இடர்பாடுகளும் குளறுபடிகளும் கிடையாது. 1. 2வது, இதை படித்து என்கிட்ட காட்டணுமானால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. எனக்கு ஒரே விஷயம், நீங்கள் கற்றுக்கிட்டு பாபா உங்கள் வீட்டில் இருக்கிற பாபாவுடைய பூஜை ரூம்லையோ இல்லை கோவில்கள்லையோ அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போய் தப்பாக பாடினாலும் பரவாயில்லை, பாட ஆரம்பிக்கணுன்ற ஸ்ரத்தா சபூரி அந்த நம்பிக்கையும் பொறுமையும் வந்துட்டுனாலே பாட ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை மறந்து நீங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமாக பாபா உங்கள் வாக்கில் உட்கார்ந்து அதை பாட வைப்பார். அந்த பாட வைக்கிறதுக்கு ஜெகத்மாதா அன்னை ராதாகிருஷ்ணமாயி ஆகிய கலைவாணி கிருபை புரிவாள் அப்படின்றத தெளிவாக அடியன் சொல்லிக்கிறேன். அவசியம் எல்லாரும் படிங்க. அந்த ஆனந்தத்தை தயவு பண்ணி அனுபவிங்க. நான் அனுபவிக்கிற ஆனந்தத்தை என்னால் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? அப்படி நான் அனுபவித்து பாடுவேன். அது எனக்கு தெரியும். என்னுடைய ஆத்மார்த்தம் எனக்கு தானே. உங்களுடைய ஆத்மார்த்தம் என்னங்கிறது உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்தரயாமியாக இருக்கக்கூடிய பாபாவை தவிர்த்து வேறு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கான ஆத்மார்த்தம் என்னன்றது உங்கள் ஆத்மாவுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. கணவனுக்கோ பிள்ளைக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்லை வேறு எந்த பக்தர்களுக்கோ யாருக்கும் தெரியாது. தெரியணுன்றது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கும் உங்கள் ஆத்மஸ்வரூபமான பாபாவுக்கும் சம்மந்தப்பட்டது. ஆகையினால்
இந்த குரூப்பில் டெய்லி காலையில் 10:30 மணிக்கு லிங்க் வந்துடும். 15 நாள் தொடர்ந்து பாபாவுடைய காக்கடா ஆரத்தியில் 15 பாட்டு இருக்குது. மத்தியான ஆரத்தியில் ஒரு 10 பாட்டு. ஸோ சாயந்தர ஆரத்தி, நைட் ஆரத்தி இந்த மாதிரி இருக்கும். முதல்ல நம்ம கற்றுக்க போகிறது 15 பாடல்கள் காக்கடா ஆரத்தியில் மட்டுமே. ஒவ்வொரு நாளும் லிங்க்கு வரும். அந்த லிங்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டயத்தில் எடுத்து வச்சுருக்கிற பிரிண்ட் அவுட்டை ஒரு பக்கம் இருக்கணும். இந்த ஒரு வீடியோ நான் அனுப்பியிருக்கேன் இல்லையா, ஸோ அனுப்புவல்லையா, அந்த லிங்க் இருக்கணும். இதில் இருக்கிறதையும் அதில் இருக்க மேட்ச் பண்ணி பார்த்து எப்படி பாடுறனோ அதே மாதிரி நீங்கள் பாடி கற்றுக்கொண்டு முயற்சியை எடுக்கணும். முயற்சிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கனாலே நல்லா நீங்கள் பாட ஆரம்பிச்சிருவீங்க. பாபா பாட வச்சிருவார். பாட அழகுபடுத்தி பாபா முன்னாடி உங்கள் எல்லாரையும் பாட வைக்க வேண்டிய கடமையை என்னுடைய அம்மா ராதாகிருஷ்ணமாயி அந்த காரியத்தை எடுத்துக்கொள்வாள். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா ராதாகிருஷ்ணமாயி தான் எல்லாமே. அதை போல் அவள் ஒரு கலைவாணி, அவள் இன்னும் வாழ்கிறாள். ஆகையினால் அம்மா ராதாகிருஷ்ணமாயி கிட்ட கூட நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அம்மா, நீ ஆரம்பித்து வச்சது தானே இந்த ஆரத்தி வழிபாட்டு முறைகள். உன்னுடைய கிருபையினால் நாங்கள் எல்லாரும் பாபாவுக்கு பிடித்தமான அவருடைய அனுகிரகத்தை வாங்கக்கூடிய இந்த ஆரத்தி பாடல்கள் எல்லாத்தையும் பாடணும், எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கம்மா அப்படின்னு ஒரு உரிமையோட அந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயி அம்மா கிட்ட பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பாடல்கள் எல்லாம் கற்றுக்கணுன்ற எண்ணம் இருக்குமானால் சத்தியமாக நீங்கள் எல்லாரும் பாடுவீங்கிறதுல எனக்கு ஐயமே இல்லை. ஏன்னா இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவம் இது. உங்களுடைய அனுபவம் என்னங்கிறது உங்கள் ஆத்மாவுக்கு தான் தெரியும். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அவசியம் எல்லாரும் படிங்க, கற்றுக்குங்க, அவர் முன்னாடி பாடுங்க. எனக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ தூரம் சொல்லிக் கொடுக்குறோமே, எனக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே கடமை தான். நீங்கள் பாடுனா போதுங்க, எனக்கு வேறு என்னங்க வேணும். நீங்கள் பாபா முன்னாடி பாடி அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிங்க அப்படின்னா எனக்கு அந்த ஆனந்தம் எனக்கு போதும். வேறு என்ன வேணும் இந்த உலகத்தில்? ஆகையினால் எல்லாரும் பாடுங்க. இப்போ ஏன் பாடுறோம், எதுக்கு பாடணுன்றது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அந்த பகவானுடைய திருவுள்ளத்தினுடைய அந்த அனுகிரகத்தை வாங்கிறதுக்கு தான் நம்ம பாடுறோம். புரியுதுங்களா? ஒரே லட்சியம் அவனுடைய அனுகிரகம். அனுகிரகத்தை பெறக்கூடிய அருளிச் செயல்களை பாடினாலே நமக்கு அந்த அனுகிரகம் கிடைச்சிரும். சிவபுராணம் பாடனா எப்படி ஈஸ்வரனுடைய அருள் கிடைக்குதோ, கந்த சஷ்டி கவசம் பாடனா எப்படி முருகப்பெருமானுடைய அருளாசி கிடைக்குதோ, ஆழ்வார்களுடைய பாசுரங்களை பாடனா எப்படி பெருமாளுடைய அந்த அடியார்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குதோ, அதை போல தாங்க பாபாவினுடைய ஆரத்தி பாடல்களையோ சாயிநாத ஸ்தவன மஞ்சரையோ சச்சரியத்தையோ வாசிக்கும் பொழுது பாபாவுடைய அனுகிரகமும் கிடைக்கிது, அடியார் பெருமக்களுடைய அனுகிரகமும் கிடைக்குதுன்றது பரம சத்தியன்றதை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து கொண்டு படித்து நல்லபடியாக அனுபவிங்க. நாளையிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட்டு. 15 நாள் தொடர்ந்து காலையில் 10:30 மணிக்கு லிங்க் வந்துடும். கற்றுக்குங்க, பாபாவுடைய அனுகிரகத்தை பெறுங்க. என்னால் சொல்ல முடிந்த அளவு எவ்வளவு சொல்லணுமோ பாபாவும் சொல்ல வச்சுட்டாங்க, எங்கள் அம்மாவும் சொல்ல வச்சுட்டாங்க. கற்றுக்குங்க. ரொம்ப நன்றிகள். சாய்ராம் சாய்ராம். जय सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय. जगतमाता राधे कृष्ण माई की जय. हरि ओम.